பேரம்பேத்தி இருந்துச்சுன்னா படிக்க வைக்கலாம் பாதி காசுக்கு. சுவாமிஜி உங்களை எலெக்ஷனுக்காண்டி மாறுன்னு சொன்னாலும் இவ்வளவு வேகமா மாறுவீங்கன்னு நானே எதிர்பார்க்கலையா. கல்லுல 2 மாங்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன், இங்க மரத்தையில சாட்சி புட்டீங்க. அவரு வேணா உங்களுக்கு சாமிஜியா இருக்கலாம், எனக்கு நீங்க தான் சுவாமி. சக்தி இங்கே நின்னுட்ட, உள்ள சுத்தி பார்த்துட்டு உள்ள போலாம் வா, வேற இருக்கு. இவ்வளவு பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டாரு உங்க அப்பா. உள்ள பார்த்த உடனே என் கனவு என் லட்சியம் எல்லாமே கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அப்பாவை புரிஞ்சுக்கவே முடியாது. அப்பா எது செஞ்சாலும் ஒரு நியாயம் இருக்கும். உன்னைய கூப்பிடணும்னு அவசியம் இல்ல, என்னைய கூப்பிடணும்னு அவசியம் இல்ல, உட்கார வைக்கிறாரு. தான் என் அப்பா. அடிக்கடி என்னை நீ எமோஷனல் இடியட்னு சொல்லுவ, ஆனா இப்ப நீ தான் எமோஷன் ஆகிற. சக்தி, உன் சந்தோஷம் உன் ஆசை எல்லாமே ஸ்கூல் தானே. எனக்கு புரிஞ்சிருச்சு, வா போலாம் சக்தி. நீனால அவங்க கொண்டுட்டு வந்த துணியெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. சொல்றாரு, உன் கோபம் நியாயமானதுதான், ஆனா எங்க சூழ்நிலையும் நீ தெரிஞ்சுக்கணும்ல. புரியுதாத்தான், நல்லா புரியுது. தங்கச்சிய எங்க அப்பா வந்து கூட்டிட்டு போலாட்டி நீங்க என்ன கூப்பிட வந்திருக்க மாட்டீங்கல்ல. கரெக்டு தானே. உங்க தங்கச்சி சக்தி வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அவங்க வாழ்ந்தாங்கன்னா நம்ம வாழணும், அவங்க வாழலாட்டி நம்ம வாழக்கூடாது. அப்படித்தானே அத்தான்? அத்தான், நீங்க செய்ய சொன்னதை நான் செய்யணும். இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அத்தான். வாழ்க்கையை கெடுத்தது உங்க தங்கச்சி தானே, அவங்க தானே. நான் எப்படி வாழணும், நான் எங்க வாழணும்னு அவங்க தானே முடிவு எடுக்கணும். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. சக்திக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அண்ணன் தான் எல்லாத்துக்கும் காரணம். எல்லாமே எங்க தப்பு தான். எங்க அண்ணன் உங்க தங்கச்சிய விரும்பினதும் தப்பு, நீங்களா வந்து என்ன கட்டிக்கிட்டதும் தப்பு. குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம், அங்கதான் சைக்கோ குடும்பம். அப்படி சொல்ல வரல மீனா. உங்க அண்ணன் நல்லா வாழ்ந்தா தானே நீ நல்லா வாழ முடியும். இதேதானே எனக்கும். இல்ல ஒரு பிரச்சனைனா நம்ம மாத்திரம் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறது சுயநலம் இல்லையா? நான் என்ன அத்தான் உங்களை தனியாவா போ சொன்னேன்? அத்தாச்சிய அண்ணன் கூட்டிட்டு போனப்ப கூட நீங்க என்ன தேடி வரல இல்ல. அண்ணனையும் அத்தாச்சியும் அப்பா முறையா கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஏன் ஞாபகமே உங்களுக்கு வருது. அப்படி என்ன நடந்துச்சு? அத்தாச்சி இங்க இல்ல, ஏன் கூட்டிட்டு வர்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வேற ஏதாவது விஷயம் இருக்கா? என்ன காரணம் சொல்றது? எப்படி இவ்வளவு சமாளிக்கிறேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஒன்னும் சொல்ல வேணாம். இந்த வீட்டுல இருக்கவங்க என்ன கண்டுக்காம இருந்தாலும் அது 2ஆம் பட்சம் தான். நீங்களே யோசிக்கல இல்லாதான் நான் யார கேட்க? ஒண்ணுதான், நான் பழைய மீனாலா உங்ககிட்ட எந்த அன்பையும் கேட்க மாட்டேன், எதிர்பார்க்கவும் மாட்டேன். நிரந்தரமே இல்லாததுன்னு புரிய வச்சுட்டீங்க. குடும்பமா நிம்மதியா இருங்க. அத்திய அத்தாச்சி வர முடியும், நான் இங்கேயே இருக்கேன். ஸ்கூல்ல இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சிவபதிக்கு பொன்னாட போத்துறாங்க. சிவபதி சொல்றாரு, பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு பல ஜென்ம புண்ணியம் பண்ணிருக்கணும். பேட்டி எடுக்க வந்திருக்காங்க சிவபதிய. சிவபதியும் சக்தியும் பேட்டி கொடுக்குறாங்க. வேலுக்கிட்டையும் பேட்டி கேட்கறாங்க, வேலுவும் கொடுக்கறாரு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ரிப்பன் கட் பண்ணும் சார், வாங்க. சிவபதி சொல்றாரு, நீயும் வேலனும் நம்ம பள்ளிக்கூடத்தை திறந்து வைக்கணும். சக்தியும் வேலனும் ரிப்பனை கட் பண்றாங்க. டீச்சர் சொல்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க தான் சக்தி. குழந்தைகளும் விஷ் பண்றாங்க. சம்மர் லீவுன்னு பசங்க எல்லாரையும் மீட் பண்ண முடியல. கண்டிப்பா இன்னொரு நாள் அரேஞ்ச் பண்றேன் மேம். இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்துருங்க, பார்த்துக்கோங்க மேம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க டீச்சர்ஸ்லாம். சொல்றாரு, சக்தி வாழ்த்துக்கள், நான் வெளியே இருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கோங்க. வேலன் வெளியே நிக்கிறப்ப அவருக்கு கனவு வருது, அவரு ஸ்டூடெண்ட் மாதிரியும் சக்தி டீச்சர் மாதிரியும். மலருமா நாளை பார்க்கலாம். இன்று பாகிஸ்தானின் நாணயம் ரூபாய். நாளை சந்திப்போம்.